எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மார்னிங் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இந்த சோடா புட்டிக்கு அதுல சில பல டவுட்டுங்க இருக்கான். சோ உங்ககிட்ட கூட்டு வந்தா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கூட்டு வந்தேன். ஓ, என்ன இன்சிடென்ட்? என்னாச்சு? இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த டவுட் வந்திருக்கு. அது என்னமோ தெரியல, அந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க பச்சை குத்துறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பாவே தோணுது. நாங்கெல்லாம் ராஜவம்சத்தோட சடங்கு சம்பிரதாயத்தை படிச்சிருக்கோம். அதுல இதுவும் ஒரு ப்ராஜெக்ட். ப்ளீஸ் அத பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். இது இன்னைக்கு நேத்து வந்த சம்பிரதாயம் இல்ல, இதெல்லாம் பல நூற்றாண்டு காலமா பழக்கத்துல இருக்கிற சம்பிரதாயம். இது அந்த காலத்து ராஜாக்கள் விலை மதிப்பில்லாத பொருட்களையும் பிரசித்தி பெற்ற சிலைகளையோ அவங்க மரணத்துக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது சம்பந்தமான ரகசியங்களை அவங்க வம்சாவளியில வர்றவங்க எல்லாம் ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குறியீடுகள்ல இருக்கிற அடையாளங்களும் இந்த குழந்தைங்க கையில இருக்கிற பச்சையும் ஒரே மாதிரி இருந்தா இந்த எல்லா சொத்துக்கும் இவங்க தான் வாரிசுகளா இருக்க முடியும். வெரி இன்ட்ரெஸ்டிங். இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு புக் இருக்கு. என்ன புக் அது? முகவீரர் அப்படிங்கிற எழுத்தாளர் காலச்சக்கரங்கிற புஸ்தகத்துல இத பத்தி தெளிவா எழுதியிருக்காரு. முழுசா தெரியும்னா அந்த புஸ்தகத்தை விலைக்கு வாங்கி படிங்க.
நோட்ஸ் எல்லாம் கிளியரா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மேடம். ஃபைனல் நெருங்கிட்டு இருக்கு. இனிமேலும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணுங்க. லைஃப்ல நல்லா இருக்குன்னா ஒழுங்கா எல்லாரும் அரியர்ஸ் இல்லாம அடப்பாவி. பாஸ் பண்றத பாருங்க. நீ ஸ்டூடெண்டா? ஆல் தி பெஸ்ட். பை. டேய் மச்சான் இருங்கடா வரேன். பிரியா 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 ஒரு நிமிஷம். பிரியா என்ன? சாரி, நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். ஒரு பொய்யா? நீ 100 பொய் சொல்லிட்ட. ஏய், ஏய், பிரியா பிரியா எதுக்கு கோச்சுக்கிற? சாரி. இங்கதான் கொல்லிமலை இருக்கா? அப்ப சிவன் மலையும் கொல்லிமலையும் ஒண்ணா? அம்மா என்ன சோடா புட்டி தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? காதல உண்டா இல்லையானே தெரியலையே. எப்பா அம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த கொல்லிமலையும் இருக்கு. அங்கதான் அந்த புதையலும் இருக்கு. நாம அங்க போனா அந்த ரகசியத்தை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? இந்த புக்ல இருக்க ரூட் படி நாம அந்த ரகசியத்தை தேடி போனா நமக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த புக்ல இருக்கிறது படி பார்த்தா அங்க புதையல் இருக்கிறது கன்ஃபார்ம். எப்படியோ எல்லா கேர்ள்ஸும் தூங்கிட்டா இருப்பாங்க. நம்ம ஏன்டா இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா 100% அதை கண்டுபிடிச்சலாம்டா. நீங்க கான்பிடென்ட்டா இருக்கீங்க. சரி வாங்கடா ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என்னடா சிலை இங்க இருக்கு? இது எப்படி இங்க வந்துச்சு? அத நான் சொல்றேன். அந்த சிலைய பத்தி நான் சொல்றேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இந்த தலையற்ற கல்லு தான் மரணத்தின் முடிவுமாற்ற கல்லு. அப்படின்னா